முதல் யுத்தம். அத்தியாயம் 2. பெரிய வாழை இலை ஓரத்தில் வெல்லம் வைக்கப்பட்டது. பிறகு சுட சுட அன்னம் பரிமாறப்பட்டது. மிளகு சேர்த்து பொரித்த குழம்பும் நெய்யில் பொரித்த மாதுளங்காயும் பரிமாறப்பட்டன. அபாநாய ஸ்வாகா. ஈசான பண்டிதரும் அருண்மொழியும் 7 துணுக்குகள் உண்டுவிட்டு சோறு பிசைந்தார்கள். ஆரவாரம் இல்லாமல் உண்டார்கள். மறுபடி அன்னம் பரிமாறி தயிர் ஊற்றப்பட்டது. நல்ல பசி. அருண்மொழி பிசைந்து பிசைந்து விழுங்கினான். நீர் ஊற்றி தரை தொட்டான். அவருடன் எழுந்தான். 30 வயசு பெண் செம்பில் ஜலம் ஊற்றினாள். இது என் மகள் உமையாள். நன்றாய் வைத்து நல்லபடிதான் குடித்தனம் நடத்தினான். ஏதோ போதாத காலம். தஞ்சை பக்கம் எங்கேனும் பார்த்தால் தகவல் சொல்லப்பா. மிரட்டி ஊருக்கு அனுப்பு. நல்ல கருப்பு, உயரம், கூர்ந்த நாசி. என்னிடம் படித்த பையன்தான். சந்திரமௌலி என்று பெயர். வைணவம் கண்டால் மகா வெறுப்பு. நிச்சயம் சொல்கிறேன். தஞ்சை பக்கம் சென்றிருப்பதாக நினைக்கிறீர்களா? ஒரு யூகம்தான். ராசராச தேவர் பாட்டியார் செம்மியன் மாதேவியார் கற்றளி அதிகம் எழுப்புகிறார்கள். அங்கெல்லாம் சைவ அந்தணர்களுக்கு படு உபச்சாரங்கள். ஒருவேளை அங்கே போயிருக்கலாம் என்று நினைக்கிறேன். சந்நியாசம் என்றீர்களே? அப்படி சொன்னானாம் இவளிடம். தஞ்சாவூருக்கு ஓட அப்படி ஒரு சாக்கு. அப்படி என்ன இருக்கிறது தஞ்சையில்? உத்தம சோழருக்கு பிறகு அருண்மொழி தேவர். அதுதான் ராசராசன் பட்டம் வந்து விட்டார் அல்லவா? ஆட்டம் பாட்டம் கூத்து பூஜை யாகம், தினமும் ஏதாவது விசேஷம். பாண்டிய தேசத்து ஆடு மாடுகள் தஞ்சை கோயிலில் நிபந்தங்களாக தரப்படுகின்றன. சாவா மூவா பேராடுகள் என்று தானம் வழங்கப்படுகின்றன. அது என்ன சாவா மூவா பேராடு? 96 ஆடுகள் ஒரு விளக்கு எரிக்க ஒரு இடையனிடம் தர வேண்டியது. அவைகளை வளர்த்து அவன் தினமும் உழக்கு நெய் கோவிலுக்கு தர வேண்டியது. வருடத்துக்கு 40 குட்டிகள் போட்டாலும் 40 குட்டிகளுக்கு 4 குட்டிகள் வளர 4 வருடத்தில் பெரும் மந்தையாகிவிடும். எப்போதும் 96 ஆடு குறைந்தபட்சம் இருக்கும். அப்படியென்றால் அதிகபட்சமாக நல்ல மழை எனில் 3 வருடத்தில் 300 ஆடுகள் ஆகலாம். உழக்கு நெய் போக மீதியெல்லாம் இடையனுக்கு. அத்தனையும் பாண்டிய தேசத்து ஆடுகளா? வேறு எங்கிருந்து வரும்? விஜயாலயன் காலத்திலிருந்து சுந்தர சோழர் காலம் வரை பாண்டிய தேசம்தானே சோழர்களுக்கு விருந்து மண்டபம். வந்து படையெடுப்பது, கொள்ளையெடுப்பது, திரும்பி ஆடு மாடுகள் பண்டாரங்களுடன் போவது. இன்னும் சோழர்கள் சேர தேசத்தில் கை வைக்கவில்லை. கை வைத்தால் கோவிலுக்கு யானைகள் நிபந்தம் தருவார்கள். சாவா மூவா பேராடுகள் எதற்கு? பண்டிதர் பேச்சில் வெறுப்பு தொனித்தது. இப்போது பாண்டிய மன்னர் அமரபுயங்கன் தானே? என்ன அமரம், என்ன புயங்கம்? அரியணையில் ஆளை காணோம். காடுகளில் வசிப்பதாக கேள்வி. ஆறு இல்லாத ஊர், கோவில் இல்லாத குடி, அரசன் இல்லாத நாடு. ஆனால் பாண்டியர்கள் வீரர்கள் ஆயிற்றே. தெற்கன் களரி வீரர்கள். நான் வெகு காலம் முன்னரே சொன்னேன். தந்திரங்கள் மிகுந்த வடக்கன் களரி கற்றுக்கொள்ள சொல்லி. தெற்கன் களரி பற்றி குறைத்து பேசாதீர்கள் ஐயா. அது நியாயமான போர் முறைதான். இவர்கள் கொம்பு சுற்றி தட்டி வைத்து எழும் முன்பு அடி வாங்கி விடுகிறார்கள். சட்டென்று தாக்க தெரியவில்லை. பள்ளியில் சொல்லிக் கொடுத்தபடி போர்க்களத்தில் முடியாது. அது ஒழுக்கம். மிகவும் சரிதான். ஒழுக்கம் போட்டிகளில் நன்றாக இருக்குமே தவிர போரில் சரியாக வராது. மேலும் வடக்கன் களரிக்கு வடமொழி அடிப்படை. பாண்டியர்களுக்கு வடமொழி தகராறு. அது கிடக்கட்டும். நீ முற்றிலும் கற்றாயா அருண்மொழி? முடிந்தவரை தெரிந்து கொண்டேன் சுவாமி. விரல்கள் உறுதியாயிற்றா? சுவாமிக்கு களரி படிக்க தெரியுமா? சற்று பரிச்சயம் உண்டு. பாக்கு உடைத்து தாயேன். கருங்கல் போன்ற கொட்டை பாக்கை எடுத்து கொடுத்தார். அருண்மொழி புரிந்து கொண்டு சிரித்தபடி 2 பாக்கு கொட்டைகளையும் எடுத்து உள்ளங்கையில் வைத்து கொண்டான். கட்டை விரலை உள்ளே மடக்கினான். தோள் அருகே தூக்கி 2 கட்டை விரல்களாலும் பாக்கு கொட்டைகளை அழுத்தி உடைத்தான். அற்புதம். குதிரை ஏற்றம் உண்டு. யானை ஏற்றம் தெரியும். பொறிவில் கையாளுவேன் சுவாமி. அருண்மொழி, சொல்லுங்கள் சுவாமி. இதுவரை எவரையாவது கொன்றது உண்டா? அருண்மொழி சிறிது நேரம் பேசாமல் இருந்துவிட்டு பிறகு இல்லை ஐயா என்றான். நான் சொல்வதை கவனமாக கேள் அருண்மொழி. போர் எனினும் முதல் கொலை கஷ்டப்படுத்தும். முதலாக ஒரு மனிதனை வெட்டி சாய்க்கின்ற போது, உயிர் பறிக்கின்ற போது வேதனை எழும். அந்த இடம் தாண்டிவிட்டால் நீ வீராதி வீரனாவாய். அது செய்யாத வரை நீ வீரனும் அல்ல, போர் தொழில் உள்ளவனும் அல்ல. அவனை வெட்டி வீழ்த்தும் போது உன் மனசும் வீழ்ந்துவிட்டால் உன் வாழ்க்கை வேறு விதம். விதி இதுவரையில் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கவில்லை அருண்மொழி. ஐயா, அருண்மொழியின் அழைப்பில் வினா இருந்தது. கேள் அருண்மொழி. எந்தவித மரணம் சிறந்தது? பகல் வேளை, சுக்லபட்சம்,
உத்தராயணம் போது உயிர் விடுபவன் மோட்சமடைகிறான் என்று நிசாதிகரணம் சொல்கிறது. இரவில் மரிப்பவனும் கிருஷ்ணபட்சத்தில் சாகிறவனும் தட்சிணியாயத்தில் செத்து போகிறவனும் மறுபடியும் பிறக்கிறார்கள். எந்தவித மரணம் நல்லது ஐயா? இருதயத்துக்கு 101 நாடிகள் உண்டு. அவை உடலெங்கும் போகின்றன. அதில் சூக்ஷ்மனை என்கின்ற நாடி ஒன்று உண்டு. அது நாபி கமலத்திற்கும், அதாவது தொப்புளுக்கும் உச்சந்தலைக்கும் இருதயம் வழியாக போகிறது. அந்த நாடி வழியே உயிர் பிரிதல் நல்லது. தொப்புளும் உச்சியும் மூடி இருக்கிறதே, துவாரம் இல்லையே. அவை மூடப்பட்ட தள்ளு கதவுகள். அதை தள்ளி கொண்டு பிராணன் போகும். யாருக்கு? வித்தை அறிந்தவனுக்கு, வித்வானுக்கு. யார் வித்வான்? எவன் நெல் முனையளவும் எதன் மீதும் ஆசையில்லாது இருக்கிறானோ அவனே வித்வான். சுவாமி, இது எப்படி கைகூடும்? யார் யம நியம ஆசன பிரணாயாம பிரதியாகர தாரணா என்கின்ற 6 அம்சங்களை தாண்டுகிறானோ அவனுக்கு. இவையெல்லாம் என்ன சுவாமி? யமம் என்றால் ஹிம்சை செய்யாது இருப்பது, திரவியத்தின் மீது ஆசையற்று இருப்பது. நியமம் பரிசுத்தம் செய்து கொள்வது, இந்திரியங்கள் அடக்கி தபஸ் செய்வது. ஆசனம் ஒரே இடத்தில் தன் உடல் மறந்து சுகமாகவும் ஸ்திரமாகவும் இருப்பது. பிராணாயாமம் சுவாசத்தின் போக்குவரத்தை நிறுத்துவது. பிரத்யாகாரம் பசி தூக்கம் இந்திரிய அவஸ்தை எல்லாம் நீக்கி மனசாக இருப்பது. தாரணை மனசை ஒரு குறித்த இடத்தில் கட்டி போடுவது. ஐயா, நீங்களும் நானும் பேசிக்கொண்டிருப்பது ஆசை. இப்படியெல்லாம் செய்யலாம் என்கின்ற ஆசை. உண்மையில் நீ கற்றதும் ஒன்றுமில்லை, நான் கற்றதும் ஒன்றுமில்லை. நீ கொட்டை பாக்கை விரலால் உடைக்கிறாய், நான் சுத்தியலால் உடைக்கிறேன். நம் வித்தை கொட்டை பாக்கு உடைக்கத்தான் பயன்பட்டதே தவிர. அங்கே மௌனம் கவிழ்ந்தது. சரி, போய் வா அருண்மொழி. எதையோ கற்று எதையோ செய். நீ கற்றது நீ செய்வது மட்டுமே உத்தமம் என்று நினைக்காதே. உலகம் மிகவும் பெரியது. பிரபஞ்சம் அளவிட முடியாதது. இங்கே நீ ஒரு தூசு. அதை நினைவில் கொள். போய் வா. என்ன செய்ய வேண்டும் ஐயா? கர்வம் அழி, அன்பு செய். கர்வம் அழிய அன்பு தானே வரும். அருண்மொழி குனிந்து காது பொத்தி அபிவாதையை சொல்லி வணங்கி விடைபெற்று கொண்டான். பாண்டிய நாட்டு இருள் அவனை வரவேற்றது. அவனது குதிரை நீரும் புல்லும் அருந்தி உற்சாகமாக இருந்தது. தட்டியதும் பறந்தது. வழிநெடுக பால் கிராமங்கள் காணப்பட்டன. நிலம் தரிசாக இருந்தன. கோவில்கள் பூட்டி கிடந்தன. ஜனங்கள் குதிரை கண்டு விலகி ஓடி ஒளிந்தார்கள். மதுரை நகர வாசல் எல்லையில் அவன் 4 வீரர்களால் மடக்கி நிறுத்தப்பட்டான். குதிரை நின்ற பிறகு நில் என்று அதட்டினார்கள். வீரர்கள் லேசான மது போதையில் இருப்பதை உணர முடிந்தது. நின்றாகிவிட்டது, என்ன வேண்டும் சொல்லுங்கள் என்றான் அருண்மொழி. உனக்கு என்ன வேண்டும் அதை சொல் முதலில். நான் மதுரை நகர் தாண்டி போக வேண்டும். அப்போது வரிக்கட்டு. நீங்களெல்லாம் யார்? மதுரை நாட்டு காவல் வீரர்கள். வரி எதற்கு? மதுரை நகர் கடந்து போக சுங்கவரி. சுங்கவரி பொருட்களுக்குத்தானே உண்டு, மனிதர்களுக்கு இல்லையே. அப்போது பொருட்களை வைத்துவிட்டு நீ மட்டும் போ. அரையாடை கேயுரம் கத்தி எல்லாம் கழற்று. இடுப்பு கயிறு கூட பொருள்தானே, அதையும் அவள். இடுப்பில் கை வைக்க குதிரை மிரண்டது. எத்தனை வரி? அருண்மொழி பட்டன் நிதானமாக கேட்டான். எத்தனை வைத்திருக்கிறாய்? வரி என்பது விதிக்கப்பட்டது. வாய்க்கு வந்தபடி உளறுவதல்ல. ஏய், யாரை உளறுகிறேன் என்கிறாய்? உளறியவனை. விடுங்களப்பா. ஒரு பொருளுக்கு ஒரு கழஞ்சு. 10 பொருட்கள் இருப்பின் 10 கழஞ்சு. இது வரியே இல்லை. வாய்க்கு வந்தபடி உளரும் பகற்கொள்ளை என்பது புரிந்து போயிற்று. தீவட்டி கொண்டு வாருங்கள், இருட்டாக இருக்கிறது. 1-2 பேர் ஓட மற்ற 2 தளர சட்டென்று குதிரையை தட்டிவிட்டு நகரத்துக்குள் புகுந்தான் அருண்மொழி. எதிர்பட்ட தீவட்டியை பிடுங்கி 4 பேருக்கும் நடுவே போட்டான். எகிரி விழுந்து சிதறிய தீ கங்குகளுக்கு பயந்து அவர்கள் சுதாரிப்பதற்குள் மண் சாலையில் குதிரை வெகு தூரம் போய்விட்டது. பின்னே கூக்குரல்கள் மட்டும் துரத்தி வந்தன. நகர தெருக்களில் சுத்தமாய் நடமாட்டமில்லை. பொதி காளைகள் மட்டும் அலைந்து கொண்டிருந்தன. சுண்ணாம்பு சுவர்களை பசி மிகுதியால் நக்கி கொண்டிருந்தன. திரும்பி பார்க்க 4 கோல் உயரம் ஒரு எரியம்பு விடப்பட்டது தெரிந்தது. எதற்கோ யாரோ சமிக்கை தருகிறார்கள். என் பொருட்டு இருக்குமோ? இனி கவனமாக இருக்க வேண்டியதுதான். எங்கும் நிற்காமல் மதுரையை தாண்டி தஞ்சை நோக்கி போய்விட வேண்டும். 2 பக்கமும் உள்ள வீடுகளோடு தெரு எதிரே நீண்டு கிடந்தது. ஊரை சுற்றி போயிருக்கலாம். உள்ளே வந்த பிறகு வேறு விதமாய் யோசிப்பதில் பயனில்லை. நடுநடுவே சுளுந்து கட்டைகள் நடப்பட்டிருந்தன. அந்த மங்கலான தீவெட்டி வெளிச்சம் பட்டு குதிரையின் நிழல் சுவரோரம் பயங்கரமாக ஆடியது.
நிழல் கண்ட மிரட்சியில் குதிரை எகிரி அடக்கி முன்னேற வேண்டியிருந்தது. சட்டென்று வலமும் இடமுமாய் 2 பேர் ஓடி வந்தனர். நடுவே தூசு கிளம்பியது. மண் தெருவில் கயிறு இழுத்து இரு முனைகளும் பிடித்து வருகிறார்கள். அப்படியே குதிரையோடு இழுத்து போட்டுவிட முயற்சிக்கிறார்கள். அது கயிறா சங்கிலியா? கயிறுதான். சட்டென்று வாள் உருவி தயாரானான் அருண்மொழி. குதிரையை உதைத்து கிளப்பினான். கயிறு எதிரே வரும்போது எட்டி குனிந்து அதை துண்டாக்கினான். குதிரை கயிறு தாண்டி பறந்தது. கயிறு பிடித்தவர் ஹோய் ஹோய் என்று குரல் கொடுத்தார்கள். புரியாமல் நின்றார்கள். வீதியின் மறுமுனை நோக்கி ஓடிய போது 80க்கும் மேல் உள்ள குதிரைப்படை திரும்பி வழி அடித்து கொண்டது. திரும்பலாம் என்று நினைத்த போது ஒரு வீட்டு தோட்ட கதவு திறந்து ஒரு 40 குதிரைகள் பின்னாலும் அடித்து கொண்டன. நடராஜனுக்கு மாட்டிக்கொண்டோம் என்று தெரிந்துவிட்டது போலும் தவித்து முன்னும் பின்னும் அலை மோதியது. நடராஜனை நடுத்தருவில் விட்டுவிட்டு சுவர் ஏறி குதித்து ஏதேனும் வீட்டில் நுழைந்து பின்பக்கமாக போய்விடலாமா? என்ன செய்துவிட்டோம் என்று மடக்குகிறார்கள்? 10 கழஞ்சு பொண்ணுக்கா? இப்போது என்ன செய்வார்கள்? எல்லாம் எடுத்துக்கொள்வார்களா? யார் இவர்கள்? ஒருவேளை இவர்கள் அமரபுயங்கனின் ஆட்களா அல்லது வழிபறிக்காரர்களா? குதிரைகள் நெருங்கின. தீவட்டிகள் அருகே வந்தன. நல்லது நடராஜா, நாம் கைதாவோம். கைதான பிறகு தப்பிப்போம். குதிரைகளுடன் 10 கஜம் தள்ளி நின்ற ஆட்கள் முகத்துணி போட்டிருந்தார்கள். ஒரு குதிரை வீரன் தீவட்டியோடு வழியை விலக்கியபடி சுற்றி வந்தான். வாளை பிடுங்கி குதிரையில் இருந்து தள்ளு. 40 குதிரைகள் பக்கமிருந்து குரல் வந்தது. ஏன், எதற்கு கேட்ட வண்ணம் அருண்மொழி பட்டன் குரல் வந்த திசை நோக்கி குதிரையை செலுத்தினான். ஈட்டிகள் நெஞ்சுக்கு குறிப்பார்த்து உயர்ந்தன. மதுரையம்பதியில் நாங்கள் பார்க்காமல் ஒரு ஆள் கூட நகர முடியாது. பார்த்து கொள்ளுங்களேன், நீங்கள் பார்த்த பிறகு போகலாம் அல்லவா? யார் நீ? வழிப்போக்கன். வழிப்போக்கனுக்கு வாழ் எதற்கு? இத்தனை குண்டர்கள் வழியில் மடக்குவீர்கள் என்று தெரிந்திருந்தால் வில் கொண்டு வந்திருப்பேன். கைது செய்யுங்கள் அவனை. முகமூடி கூட்டத்திலிருந்து பிரிந்து குதிரையில் இருந்தவாறு முன்னேறி ஆணையிட்டான் ஒருவன். குதிரைகள் சூழ்ந்தன. அருண்மொழி மின்னல் வேகத்தில் முன்னேறி முகமூடி குதிரை வீரனை பிடரி இழுத்து தன் மடியில் போட்டு தொண்டையில் அழுத்தி கொண்டான். வாள் உருவி குப்புற கிடந்தவன் நடு முதுகில் அழுத்தினான். எச்சரிக்கை, என்னை கைது செய்யும் முன்பு இவன் குத்துண்டு சாவான். குப்புற கிடந்தவன் கால் உதைக்க இடது காலால் அழுத்தி கொண்டான். கூட்டம் மிரண்டு பின்வாங்கியது. அருண்மொழி, அருண்மொழி என்று குப்புற கிடந்தவனிடமிருந்து குரல் கேட்டது. சற்று தளர்த்த தலை நிமிர்ந்தான் அவன். அருண்மொழி, என்னை கீழே விடு. யார் நீ? சோழர் படை உபதளபதி பாண்டியன் ஸ்ரீவல்லபன். பிடி தளர்த்த அவன் கீழே குதித்தான். எனது அருமை நண்பர் ஸ்ரீவல்லபனா? ஆமாம் அருண்மொழி, ஒரு விளையாட்டுக்கு மடக்கினால் என்ன இப்படியா? கழுத்து நெரித்து. நாராயணா, என்ன வலி? நான் கைது செய்யப்பட்டிருக்கிறேனா வல்லபா? ஒரு நாளும் இல்லை. அடே, விலகி போங்கள். இடது வலதாக பிரிந்து மறுபடியும் ஒரு சுற்று நகரம் வாருங்கள். குதிரைகள் திரும்பின. ஏய் ஸ்ரீவல்லபா, இங்கு என்ன செய்கிறாய்? அருண்மொழி பட்டன் குதிரை விட்டு இறங்கி வல்லவனை அணைத்து கொண்டான். என்ன வேஷம் இது? முகமூடியுடன் சோழ வீரர்கள். எந்த காலத்தில் நடக்கிறது இது? ஒரு கொடி கூட இல்லாமல் குத்திட்டி வீரர்கள் படை எதற்கு? ஏன் இந்த ஒளிவு மறைவு? மாளிகைக்கு போகலாம் வா. உணவு முடித்தாயா? ஆயிற்று. எங்கே? ஈசான சிவபண்டிதர் வீட்டில். அவர் சொல்லவில்லையா உனக்கு பாண்டிய நாட்டின் நிலைமையை? இல்லையே, பாண்டிய நாடு சரியில்லை என்றார், அவ்வளவுதான். ஏன்? இப்போதைய பாண்டிய மன்னன் அமரபுயங்கன் காடுகளுக்குள் மறைந்து தனியே படை திரட்டி பயிற்சி கொடுத்து வருகிறார். நாடாள யாரும் இல்லை. அதனால் பொதுமக்களை எவரும் துன்புறுத்தாதிருக்க சோழப்படை ஒன்று விலாசமில்லாமல் சுற்றி கொண்டிருக்கிறது. இது தவிர பாண்டிய மன்னன் மறுபடி அரியணைக்கோ அரண்மனைக்கோ வரக்கூடாது என்கின்ற கட்டளையும் எங்களுக்கு உண்டு. அதாவது நானும் உண்ணமாட்டேன், உண்பவனையும் விடமாட்டேன். வைக்கோல் பொதியை நாய் காத்த கதை. புலி என்று சொல். இன்னும் விசேஷம். ஏன் இப்படி? பல சோழ படையெடுப்பால் பாண்டிய நாடு சிதைந்து விட்டது. அமரபுயங்கன் தன்னை மன்னன் என்று பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கிறான். சேரன் பாஸ்கர ரவிவர்மன் உதவியையும் நாடி இருக்கிறான். எதற்கா? சோழ தேசத்தின் மீது படையெடுக்க, நமது பல படையெடுப்புகளுக்கு வஞ்சம் தீர்க்க. இதெல்லாம் நடக்கிற கதையா? நடக்கும் என்று தோன்றுகிறது. அதனால்தான் முன்னெச்சரிக்கையாக பாண்டியனை நாடாள விடாமலும் அதே சமயம் நாடு சீரழியாமலும் கொடியின்றி முகமின்றி காவல் காக்கிறோம். யார் கட்டளை? மேலிடம். சோழ அரசரோ அமைச்சரோ சேனாதிபதிகளோ எவரோ ஒருவர்.
அனுமதி இல்லை. ஆனால் உன் தகப்பனார் பிரம்மராயரின் கட்டளை ஒன்றும் உண்டு. என்ன? உன்னை கைது செய்து மதுரையிலேயே வைக்கும்படி. கைது செய்தா? ஆம், அரசாங்க மரியாதைகளுடன் கைது செய்து. எதற்கு? அவர் இங்கு வருவாராம். உன்னை கண்டு பேசி பிறகு தனி கட்டளைகள் தருவாராம். வல்லபா, என்ன நடக்கிறது இங்கே? ஏன் பிரம்மராயர் இங்கு வர வேண்டும்? பிரம்மராயர் மட்டுமில்லை, வல்லவரையர் வந்தியத்தேவர், சேனாபதி பரமன் மழபாடி, சேனாபதி ஆதித்தன் தென்னவன் அனைவரும் வருகிறார்கள். மறுபடியும் படையெடுப்பா? இருக்கலாம் அருண்மொழி. ஆனால் இத்தனை பேர் கூடி பாண்டிய நாட்டில் படையெடுக்கும்படி ஏதும் இல்லை. வெற்று நிலம், ஆட்களே இல்லாத மாளிகை, பெண்டிரில்லா அரண்மனை, அர்ச்சகர் இல்லாத கோயில். பிறகு ஏன்? தெரியவில்லை, யோசிக்க வேணும். வல்லபா, அருண்மொழி புருவம் சுருக்கி வெளித்தான். என்ன? சேர நாட்டை குறி வைக்கிறார்களா? இருக்கும். ஆனாலும் இது அதீதம். ஏன்? ராசராசர் பட்டத்துக்கு வந்து 3 ஆண்டுகள் ஆகின்றன. அதற்குள் படையெடுப்புக்கு தயார் செய்து. பட்டத்துக்கு வந்து 3 ஆண்டுகள். அதற்கு முன்பு இளவரசனாக இருந்தபோதே உத்தம சோழர் ஆட்சியிலேயே எல்லாம் தயார். எதற்கு? திக்விஜயம். அருண்மொழி வியப்போடு வான் நோக்கினான். சின்ன சின்ன பொதிகளாய் மேகங்கள் வேகமாக நடந்து கொண்டிருந்தன. சேர நாட்டில் இனி மழைக்காலம். மழையில் போரா? முடியுமா? அருண்மொழியின் சிந்தனை காந்தலூர் சாலை நோக்கி போயிற்று. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.